வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி சுக்கிர தசை, ராசிக்கு விரையாதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. எப்பவுமே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது வயசான காலகட்டத்தில் வர்றது அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா வாரிசுகள் நல்லா இருக்கும். உங்களை விட வாரிசுகளுக்கு சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி தசை நடத்துறது சிறப்பு. இப்போ மிதுன ராசியில் சுக்கிர தசை, அதாவது 3 நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப வயசான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசுக்கு மேலே, கடைசி 99 வரைக்கும் வச்சுக்கலாம், அது வரைக்கும் இதில் எதில் வேணாலும் வரலாம். அதாவது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் 2 வருஷம் தான் இருக்கும். அதன் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை 20, அதன் பிறகு 16 வருடங்கள் குரு தசை 36, 36 வயசுக்கு பிறகு 19 வருடங்கள் சனி தசை, அதாவது 55 வரைக்கும், 55 வயசுக்கு பிறகு 72 வரைக்கும் புதன் தசை, 72க்கு பிறகு 7 வருடங்கள் 80 வரைக்கும் வச்சுக்கலாம். 80 வயசுக்கு மேலே, அதாவது கேது தசை 80 வயசு வரைக்கும் வந்துடும். 80 ப்ளஸ் ஒரு 20, 99 வயசு வரைக்கும், அதாவது சுக்கிர மகாதசை மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 80 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் இது நடைமுறைக்கு வரும். திருவாதிரைக்கு உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இப்போ 4 வருடம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 4 ப்ளஸ் 16 குரு தசைனா 20, அதன் பிறகு 19 சனி தசை 39, அதன் பிறகு 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் புதன் தசை, 57லேருந்து 64 வயசு வரைக்கும் கேது தசை. அப்போ 64லேருந்து 20 வருடங்கள் சுக்கிர தசை, 64 to 84 இந்த 20 வருடங்களில் சுக்கிர தசை நடக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்தால், அதாவது முன்ன பெண்ணாக வரலாம், 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா, இல்லை 3ஆம் பாதம் முடிய 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு இது மாதிரி வயசில் தான் வரும், 64 to 84. இப்போ 14 வருடங்கள் உங்களுக்கு சுயஜாதக தசாபுத்தி இருப்பு இருக்குன்னு வச்சிங்களேன். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 14 ப்ளஸ் 16 அப்படின்னாக்கா 30 குரு தசை, 30 வயசுக்கு மேலே 49 வயசு வரைக்கும் சனி தசை, 50 வயசுலேருந்து 17 வருடங்கள் அப்படின்னாக்கா 67, 67 ப்ளஸ் ஒரு 7 கேது தசை 74. இப்போ 74 வயசுலேருந்து 94 வயசு வரைக்கும் இந்த 20 வருடங்கள் வரும். இது சுக்கிர தசை. முன்ன பெண்ணை வரலாம், ஒரு 5 வருடம் முன்ன பெண்ணை வரலாம். ஏன்னா சென்ட்ரு பகுதியில் 10 வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு மாறும். இப்போ 5 வருஷம் கூடுதல் இல்லைனா குறையும், அது மாதிரி வந்துடும். இது மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 64 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 94 வரைக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த வயதில் தான் சுக்கிர தசை அப்படிங்கிறது நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 11 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிற மாதிரி 11 + 19 30 சனி தசை. சனி தசை முடிஞ்ச பிறகு புதன் தசை 17 வருடங்கள், 30 + 17னா 47, 47 வயசுக்கு பிறகு கேது தசை 7 வருடம். அப்போ 47 + ஒரு 7 அப்படின்னாக்கா 54, 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது கனெக்ட் ஆகும். இது நடைமுறைக்கு வரும். இந்த வயசில் தான் நடக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 50 வயசுக்கு மேலே ஒரு 99 வயசு வரைக்கும் இதுக்குள்ளே தான் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். இதில் தான் உங்களுக்கு நடக்கும். இதுக்கு முன்னாடி நடக்காது இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது. இந்த தசை எப்படி இருக்கும், இது 2026 நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய நீங்கள் கனவுகளோடு இருப்பீங்க. ஏன்னா வயசான காலத்தில் வந்தால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. இந்த ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தார் அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லாமே சுகபோக வாழ்க்கையிலேருந்து நிறைய கொடுத்துருப்பார். அப்போ சுக்கிரன் கெட்டு போயிருந்தான்னு வச்சுங்களேன், நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. சுக்கிரன் மைனஸில் இருக்குது, அதாவது ரொம்ப அவயோக கிரக நட்சத்திரம், அவயோகம் கூட சேர்ந்து இருக்கிறது, இல்லை ராசிக்கு நல்ல அமைப்பில் இல்லாமல் இருக்கிறது. இப்போ தசை வந்தால் தான் கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சனி பகவான் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது பார்க்கக்கூடிய இடத்துலலாம் பலவீனமான கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா
அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அந்த வயது காலகட்டத்தில் கொடுத்துருக்கும். அப்போது சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்ட சுக்கிரன் வயசான காலகட்டத்தில் வரும்போது நல்ல ஒரு தசையாக அமையுமா? சனி டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால் அமையும். அதாவது எல்லாருக்குமே ஒரு தசை வருது அப்படின்னாக்கா, அந்த தசை உங்களுக்கு நல்லதே பண்ணிட்டு வரும்போது, இப்போ சுக்கிரன் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கு. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுனாக்கா, இப்போ சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் இல்லைன்னா சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் ஏறிச்சோ அது சம்மந்தமா, இல்லை பூர்வ புண்ணியஸ்தானம், இல்லை பசங்களோட லைஃபு, அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது அந்தந்த வயசுல, இப்போ இல்லை பொதுவாகவே ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நல்லா இருக்கிற டைம்ல, நல்லா தசை போயிட்டு இருக்கிற டைம்ல நல்லா வாழ்ந்திருப்பீங்க, நல்லா இருந்திருப்பீங்க, ஓகே சூப்பராக இருந்திருப்பீங்க, நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், அதாவது கஷ்டப்பட்டும் இருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம். எந்த டைமாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சனி சுற்றுவட்ட பாதையில் சுக்கிரன், அதாவது பாதிக்கப்பட்ட கிரகம் சுக்கிரன் மட்டும் இல்லை, செவ்வாயும் பாதிச்சிருந்தா, இல்லை குரு பாதிச்சிருந்தா, எந்த கிரகம் பாதிச்சிருந்தாலும், இப்போ சுக்கிரனும் நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ராசிக்கு பொதுவாகவே சுப கிரகங்கள் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். சுபகிரகர் அப்படின்னாக்கா அது குரு தான். அது உங்களுக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள்லாம் மாட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த கிரகம் நல்லா இருந்ததுனாக்கா, சுபத்துவமாக இருந்ததுன்னா நல்ல பலன்கள், அப்போ பாதிக்கப்பட்டு இருந்தால் கெடுபலன்கள். இப்போ நிறைய தசையில் நல்லா இருந்திருக்கலாம், ஒரு சில காலகட்டத்தில் நீங்கள் நல்லாவே இருந்திருக்கலாம். அந்த டைமில் கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எது சார்ந்திருக்கும் அப்படின்னாக்கா, இந்த சுக்கிரன் மைனஸில் இருந்துச்சுனாக்கா, அதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அது சம்மந்தமாக இருக்கும். அப்படி இல்லை குரு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அது சம்மந்தமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா அது சம்மந்தமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா சிறப்பு. அதுவே நல்லது செய்ய முடியாத அமைப்பில் இருந்துச்சு, ரொம்ப மோசமான இடத்துல இருந்துச்சு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது மண் சம்மந்தப்பட்ட கிரகம், மங்களக்காரகன், இதெல்லாம் திருமண வாழ்க்கை, இன்னொன்று பூமிக்காரகன் சொல்ல பூமி, இது எல்லாமே கலந்து தான் வரும். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ஆதிக்கத்தை எடுத்துக்கும். இது மாதிரி எடுத்துக்கும் போது அந்த டைமில் நல்ல தசை நடக்கக்கூடிய டைமில் இது மாதிரியான கிரகங்கள் கொஞ்சம் பாதிப்புக்குள் உள்ளாகி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்போ அந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ கடந்த காலத்தை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதன் பிறகு சுக்கிர தசை ஏன் உங்களோட வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அது மாதிரி ஒரு சில தசைகளை நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த சுக்கிர தசையானது அள்ளி கொடுக்கும். டோட்டலாக பின்னாடி வரக்கூடிய தசை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை பெருசாக கெடுக்காது. நிறைய சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி எதெல்லாம் பாதிச்சிங்களோ இப்போ பாதிப்புகளே இருக்குது. இப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டதெல்லாம் பாதிச்சிருக்கீங்க. இப்போ சுக்கிர தசை வந்தால் எப்படி நல்லது செய்யும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தசைக்கு சனியுடைய பார்வையில் மாட்டாது. ஏன்னா லக்னத்துக்கு யோகரா வந்துடுவார், இல்லைன்னாக்கா ராசிக்கு யோகாதிபதி தான் இவர், இல்லைன்னா லக்னத்துக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்துட்டாருனாக்கா சிறப்பு. அதாவது வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பகவான் நன்மை செய்யாத அமைப்பில் வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சின்ன வயசுல, அந்த இளம் வயசுல, ஒரு மத்தியம வயசுல பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். சனியுடைய பார்வையில் அதிகமாக இந்த சுக்கிர பகவான் மாட்டாது. அப்படி மாட்டும் போது கூட கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்கும். இப்போ குரு நல்லா இருக்கு, இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய 2, 3, 4 அது மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கும். நல்ல அமைப்பில் குரு வந்துடுவார். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருக்கும்போதோ இல்லை 12ஆம் இடத்துல இருக்கும்போதோ இந்த 2 இடத்துல இருக்கும்போது நன்மை செஞ்சிருக்காது. இப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது இப்போ சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருந்தா கூட இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை வரும்போது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த தசாபுத்தி பாதிக்கப்பட்டிருந்தா கூட, தசாபுத்தி அப்படிங்கிற இந்த சுய ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான் சரியில்லாத அமைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும்தான் அது பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள், அது மாதிரி வேலை கிடைக்கிறது. இப்போ வேலை வயசுல இருந்தால் வேலை கிடைக்கும், இல்லை வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே இப்போ வேலையில் இருப்பாங்க, அவங்களே கல்யாணம் ஆகி பசங்கள்லாம் இருக்கும், உங்களுக்கே பேர பிள்ளைங்கள் இருக்கும். அது மாதிரி வயசில் இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு, சந்ததிகளுக்கு சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் அதிகப்படியான ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம் அது சம்மந்தமானாக்கா. இது அவங்களுக்கு எப்படி வேணா இருக்கட்டுங்க, எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறக்கா இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை அப்படின்றது
6 எப்படியும் சம்மந்தப்படும். 6ஆம் இடத்துல போய் உட்காரும், இல்லைன்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் கூட இருக்கக்கூடிய கிரகம் 6 அது மாதிரி இருக்கும். 6ஆம் அதிபதியோட கிரகமா இருக்கும். இது மாதிரி எதுனா இருந்துச்சுனாக்கா, இப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கேன், ராசிக்கு 6ஆம் அதிபதியா வந்துருவாரு. அப்படி இல்லை வேற லக்னமா இருந்தால் அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருப்பாரு, 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இருப்பாரு. இது இந்த வயசான காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டே வரும். 6 மட்டும் நோய் நொடி கொடுக்காது. உங்க சுய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியே வலுவா இருந்துச்சுனாக்கா இது மாதிரி தசைகளை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வலுவா இருந்ததுனாக்கா அந்த வலு பெறக்கூடாது. 6ஆம் அதிபதினா செவ்வாய் அது மாதிரி எங்கேயாவது இருந்துச்சுன்னா, இப்போ சனியோட பார்வையில் மாட்டுச்சுன்னா நோய் நொடி பிரச்சனைகள், அது இல்லாத கடன் பிரச்சனை, இப்போ சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே வரும். இது வரைக்கும் இருந்திருக்கலாம். இப்போ பொருளாதார ரீதியாக இப்போ குருவே நான் சொல்லிட்டேன் 12ல் இருக்காரு, ஜென்ம ராசியில் இருந்தார், இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, உச்சமாக. இப்போ பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வருமானம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சியை கொடுக்கும். பேங்க் பேலன்ஸ் எல்லாமே பரவாயில்ல. கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை போகும், நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நோய் நொடி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாரிசுகளுக்கு சிறப்பு. அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகாத இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு திருமணம்லாம் கூடி வரலாம், சுப விசேஷங்கள் கூடி வரலாம். இல்லை இடம் சார்ந்த பிரச்சனை, சொல்லப்போனால் இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் சரியில்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எல்லா தசையிலும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குன்னா பொதுவாகவே வந்து இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துரும். இன்னொன்று மன வாழ்க்கையில், அதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்து, இதுக்கப்புறம் என்னங்க திருமண வாழ்க்கையில் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வீட்டில் யாராவது இருக்கலாம். இப்போ வாரிசுகள் உங்களுக்கு தசையே சரியில்லை, அப்போ அவங்களுக்கும் டைம் சரி இருக்காது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் மாறும். டோட்டலாக ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான பதில் வரும். இப்போ வந்து ஒரு பெண் கட்டி கொடுத்துருப்பீங்க, அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுவது, இப்போ அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும். இப்போ வந்து ஆண் வாரிசு இருந்துச்சுனாக்கா அந்த ஆண் வாரிசுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு, அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் வந்து ரொம்ப நலிவாக இருந்தால், ரொம்ப வருமானம்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ அந்த வருமானத்தை கொடுக்கும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட உங்களுடைய வாரிசுகள் சுற்றி எப்படி பார்த்தாலும் அப்படி தான் வரும். வாரிசுகளுக்கு சிறப்பு. நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா, தொழில் ஓரளவுக்கு ரன் ஆகும். இன்னொன்று வேலையில் இருக்கிறீங்களா, வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 80 வயசுக்கு மேலே வேலை செய்கிறவங்க அதிகமாக கிடையாது. இப்போ 54 வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது, இல்லை 50 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வேலைலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரதசை பரவாயில்ல, ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும், ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். ஒரு 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க கூட எங்கேருந்து, இப்போ கவர்மெண்ட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் சரி, தனியார் துறையில் போதுங்க இது வரைக்கும் நான் ஒதுக்கிறேன் அப்படின்ட்டு வேலையிலேருந்து கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட அவங்களுக்கு கூட வேலைக்கு போகணுன்னு ஒரு எண்ணம் வரும். இல்லைனா திடீர் வேலை வாய்ப்புகள் அது மாதிரி வரும். வேலைக்கு போனோன்னா வேலைக்கு போகலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட சரி, இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இப்போ தொழில் அதிபர்களாக இருந்தால் கூட நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஓரளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் சனி, 2ஆம் இடத்துல குரு. இப்போ சனியே உங்களுக்கு சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்தை இப்போ குரு பார்வையிடும் போது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சுக்கிரதசையால் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, இப்போ நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசா நடத்தக்கூடிய சுக்கிரதசை, இது பின்னாடி வரக்கூடிய தசையாக இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த 2026 கொடுக்கும். நன்றி.